பஞ்சாங்கம் நவம்பர் 2, 2025 2/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 5:04 வரை, அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி காலை 7:33 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த அமிர்த யோகம். கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சாதுர்மாசிய பூர்த்தி, துளசி விவாகம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாமில் சூரியன், விருச்சிகத்தில் செவ்வாய் புதன், கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இன்று காலை 11:27 சந்திரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால காலை 11:27 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தட் இஸ் ஆஃப்டர் 11:27 AM சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 11:30 மணி வாக்கில் விரயஸ்தானத்துக்கு வராரு. சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு காலை 11 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. 11 மணிக்கு மேலே மனசஞ்சலம் ஏற்படும், ஆரோக்கியத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கான செலவுகளாக இருக்கும், அல்லது உங்கள் வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்துக்கான கடன் உதவியாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி கையில் இருக்கிற பணம் 11:30 மணிக்கு மேலே செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலேயோ அல்லது வண்டி வாகன விஷயத்திலோ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மதியத்துக்கு மேலே வெளியில் போகும்பொழுது கையில் எக்ஸ்ட்ரா பணம் வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன்பிறப்புகள் விஷயத்திலும் இன்னைக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். மனசுக்குள்ளார 1000 வருத்தம் இருக்கும், கோபம் இருக்கும். ஆனாலும் உங்கள் கௌரவத்தை பாதிக்காத வகையில் செலவுகள் செய்து சந்தோஷம் அடைவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தடுமாற்றம் ஏற்படும். மனசில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும். வேலை சம்பந்தமாக, பதவி சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் வருவதில் தாமதம் ஏற்படுறதுனால இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தேவையில்லாத பேச்சுக்களின் மூலமாக அடுத்தவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை ரீதியாக மேல் அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கி யார்கிட்ட பேசினாலும் சரி 11 மணிக்கு மேலே கெட்ட பேர் ஏற்படும், மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களுடைய தரந்தாழ்ந்த செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ரிஷப ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்கணும். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். அதனால் மனசளவில் தடுமாற்றம் ஏற்படும். காதல் விஷயங்களில் இன்று உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை. ஆனால் மரியாதை குறைவு ஏற்படாது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லேயோ உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக உடன்பிறப்புகள்னால் சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. சளி தொந்தரவு இல்லாட்டி வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மேலதிகாரிகள் சற்று கோபத்துடன் பேசுவார்கள். அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பட்டும் படாமல் இருக்கிறது நல்லது.
கணவன் மனைவி உறவில் சற்று பிடிவாத குணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வளர்ச்சிக்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். ஆனால் வீட்டில் குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தமாகவோ உங்களுக்கு இன்னைக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. என்னதான் உங்களுக்கு ராசிநாதன் நீச்சமாக இருக்காருன்ட்டு கவலை இருந்தாலும் 4ஆம் வீட்டதிபதி சுகஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால, அதுவும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தலைதூக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான இடங்களில் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட சற்று முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். காலை 11 மணிக்குள்ளார உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. அதாவது ஒரு நல்ல மாற்றம் வர நேரத்தில் நீங்கள் முன்கோபத்தை வெளிப்படுத்தி சங்கடப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதமடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் எப்பேற்பட்ட வழக்கு சார்ந்த விஷயங்களாகட்டும், எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலைகளாகட்டும் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் வளர்வரை சந்திரன் இருப்பது இன்று உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கும். தொழிலுக்கு முதலீடுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய நட்பு வட்டத்தின் மூலமாக பண உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹைக் பண்ணுவாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப சுலபமாக இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதாவது முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. தொழில் விஸ்தீரணம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை ஜாலத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் வெற்றியடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு புதிய வேலை மாற்றம் ஏற்படும். புதுசாக வேலைக்கு நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு திருமணம் நிச்சயிப்பதற்கோ நடப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது. திருமணம் சார்ந்த உறவில் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் சூழ்நிலைகள் ஏற்படும். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, தொழிலில் முன்னுரிமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. இன்று காலை 11:26 வரை அஷ்டமஸ்தானத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுவும் குரு, யோகாதிபதி குரு உங்கள் லக்னத்தில் உங்கள் ராசியிலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது. ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தடுக்கிறதே உங்களுடைய தவறான வார்த்தை பிரயோகம்தான். இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகளில் சற்று கவனம் தேவை. காலை 11 மணி வரைக்கும் 11:26 மேலே உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகும். பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஸ்தானத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சிகளில் நல்ல செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. ஆனால் 5ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அபரிமிதமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே பேப்பரில் தான் இருக்கும், கையில் கேஷாக வராது. ஆனால் காரணம் என்னென்னா 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால கையில் பணமாக வராது. எல்லாம் ஆன் பேப்பரில் நீங்கள் பணக்காரனாக இருப்பீங்க, கோடீஸ்வரனாக இருப்பீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் ஒரு பெரிய வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அது கிடைக்கிறதுக்கு மத்தியானம் 3 மணிக்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது பணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது எங்கேயாவது கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அது சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி மத்தியானம் 1 மணிக்கு மேலே தான் உங்களால் செயல்பட முடியுமே தவிர அதுவரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான தடுமாற்றங்கள் ஏற்படுறதுனால எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை.
உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல வெற்றி செய்திகள் வரும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய மேல் படிப்பு போன்ற விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி, நீங்கள் கண்ட கனவு பலிதமாகறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று காலை 11:27 வரை உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று காலை 11:26 மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் சரி, தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய வேலை சம்பந்தமாக வேலை செய்கிற இடத்துல யார்கிட்ட பேசினாலும் சரி, அனாவசியமான மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு இந்த நாளில் இன்னைக்குலேருந்து இன்னும் 2 நாளுக்குள்ளார சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க, உங்கள் மனசளவில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதாவது உங்கள் பேரில் ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய தலைமை பண்பில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால உங்கள் பேரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை விட உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் பாழ்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில், அதுவும் குறிப்பாக கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்தில் நீங்கள் குற்றம் கண்டுபிடித்து இன்றைக்கி அவப்பெயரை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உறவுகள் விஷயத்திலோ இல்லை உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்திலோ இல்லை வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய கலீக்ஸ் விஷயத்திலோ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் பேசுகிறது தப்புன்னு உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒத்துக்க மாட்டீங்க. பிடிவாத குணத்தோடு செயல்படுவீங்க. விரக்தி மனப்பான்மையின் காரணமாக தவறான வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். நீங்கள் வீடு மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி 11:30 மணிக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. 11:30 மணிக்கு மேலேன்னா ஒன்றா பொருளோ இல்லை பணமோ இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லை, உங்களுடைய வீட்டிலையும் உங்கள் குடும்பத்தாரிடமும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் உங்களுக்கே ஒரு பயம் ஏற்படும். அதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய நேர்த்தித்தன்மை இருக்காது. அதனாலேயே அடுத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை சம்பந்தமாக இழப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் இன்றைக்கி உங்கள் பேரில் மனஸ்தாபத்தை வெளிப்படுத்துவாங்க. அவங்க சொல்கிற விஷயத்துக்கும் நீங்கள் பேசுகிற விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. அதனால் உங்கள் பேரில் மேலும் மேலும் வன்மத்தை அவங்க ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. கன்னி ராசி, ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். ஆனால் நட்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச நபர் தகுதியானவராங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் யாரை நல்லவன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய இன்னொரு முகத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதனாலேயே உங்களுக்கு மனசில் கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வழக்குகளில் வெற்றியை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அந்யோன்யம் பாராட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக தந்தையுடன் எதிரித்தன்மையோடு பேசி சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகள் தரம் தாழ்ந்ததாக இருக்கும். அதனால் உங்களுடைய கௌரவத்தை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் இழுபறி நிலைமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணுவீங்க. படிக்கின்ற குழந்தைகள் நட்பு வட்டத்திடம் எச்சரிக்கையுடன் விலகி இருப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே உங்களுடைய நட்பு வட்டத்தின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும்
அது உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. இருந்தாலும் மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இன்னைக்கு நல்லா இருக்கு. அதனால் ஓரளவுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் விலகிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துருக்கு. குடும்பத்தில் நிலம் சார்ந்த முதலீடுகளும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்பிக்கையான நபரிடமிருந்து நிலம் சார்ந்த முதலீடுகளை செய்வது நல்லது. துலாம் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாளில் உங்களுக்கு வேலை மாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலக ரீதியாக உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அந்த மரியாதைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வெளிநாட்டு தொடர்பான தொழில்கள் வளர்ச்சியை சந்திக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய பேச்சுக்களை பேசி அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணாதீங்க. எதிரிகளை சம்பாதிக்காதீங்க. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய பேச்சுக்கு அல்லது குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவீர்கள். இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுடன் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சாதகமாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு, உங்களுடைய கௌரவம் உயர்தல், பண வருமானம் ஏற்படுதல், லாபகரமான செயல்பாடுகள் மூலமாக நன்மைகள் அதிகரித்தல்னு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் நீச்சமாக இருக்காரு. அதனால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். மற்றபடி எந்த விதமான கெடுபலனும் இல்லை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கோ அல்லது வீட்டை வாங்குவதற்கே கூட கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். இதனால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 4ஆம் இடத்துல காலை 11:26 வரைக்கும் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். வீடு சம்பந்தமான அலைச்சல், தொழில் சம்பந்தமான அலைச்சல், தொழிலுக்காக வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா காலை 11:30 மணிக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரார். 5ஆம் வீட்டு அதிபதி உச்ச குருவின் பார்வையில் வருது. உங்களுக்கு யோகம் ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். ஏன்னா விரயஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் வரார். அந்த சந்திரனுக்கு குரு பார்வை கஜகேசரி யோகம் லாபஸ்தானத்துக்கு சம்பந்தப்படுறதுனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வியாபாரத்தில் கையெழுத்திடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வழக்குகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களிடம் ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களிடம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் முகத்திலே ஒரு பெரிய க்ளோ வெளிப்படும். அதனால் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்கள் அல்லது எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். அவர்களே உங்களிடம் சரணடைவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்றைக்கி யார்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு செய்ய வேண்டிய நற்காரியங்களை செய்து அகமகிழ்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். நன்மைகள் அதிகரித்து சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் அல்லது அதிர்ஷ்டம் சார்ந்த பண வருமானம், இந்த கேம்பிளிங், இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வருது, ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், கோல்டு ட்ரேடிங், இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அறிவை காட்டிலும் உங்கள் மனசில் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும்.
எல்லாருக்கிட்டையும் பிடிவாதமாக இருக்கிறத விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் அன்பு பாராட்டினீங்கன்னா இன்னைக்கு புதிய உறவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் வர சந்திரனின் பார்வையில் இன்னைக்கு காலை 11:30 மணிக்கு மேலே சுக்கிரன் வரதுனால கணவன் மனைவிக்குள்ளர புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த தம்பதிகளுக்குள் மனவேற்றுமை விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். அதன் மூலம் நட்புகளின் உறவுகளின் மூலமாகவும் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று காலை 11:26 வரை உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 11:30 மணிக்கு மேலே உங்களுடைய உறவுகள்னால உங்களுக்கு கடுமையான வேலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக புதிய வேலைக்காக முயற்சி எடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கும் இன்னைக்கு சந்தோஷ அனுபவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக நிலம் சார்ந்த வருமானம் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் திக்குமுக்காட வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவுகளின் வருகை காரணமாக குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் செலவு, இத்தனை நாளாக நீண்ட நாளாக செலவு பண்ணாமல் இருந்ததுக்கு இன்னைக்கு முக்கிய முடிவெடுத்து செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இன்னைக்கு உங்களுக்கு கையிருப்புகள் கரைய சந்தோஷகரமான நாள். 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காகவோ, மேல் படிப்பு, திருமணம் சார்ந்த விஷயம், உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். யாருக்கிட்டேருந்து உங்களுக்கு பணம் வரல, இவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த நபர் உங்களுக்கு பணத்தை ஆன்லைன் மூலமாக அனுப்பி வைப்பார் அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தின் மூலமாக பணத்தை கொடுத்து அனுப்புவார். அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியலாக உங்களுக்கு குழப்பம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதிரிகளின் பலம் இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்களால உங்களுக்கு வேலை இழப்போ அல்லது இடமாற்றமோ ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது காலை 11:30 மணி வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. 11:30 மணிக்கு மேலே குரு பார்வையில் சந்திரன் வராரு, நல்லது தானே அப்படின்னு கேட்டால் உங்களை பதவி இறக்கம் செய்வாங்க அல்லது இடமாற்றம் செய்வாங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை குறைவு நீங்களாக ஏற்படுத்திப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் மனசில் இனம் புரியாத கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் காலை 11:30 மணிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீங்கள் சொன்ன பொய்கள் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடந்த காலத்தில் சில நெருங்கிய நட்பு வட்டத்திடமிருந்து விலகி இருப்பீங்க. அந்த நட்பு வட்டத்தின் உதவி இன்னைக்கு தேவைப்படும். அதனால் அவங்கக்கிட்ட மீண்டும் தொடர்பு கொண்டு பேசுவீர்கள். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கும் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது படிப்பு சார்ந்த தொழில் விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் மறைந்து போவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். அலுவலக ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகள் இத்தனை நாளாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அடங்கி இருப்பாங்க. அவங்களால எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை அவர்கள் தடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த தடுப்புகள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு வருமான அதிகரிப்பும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் விலகும். குழந்தைங்களுடைய பிடிவாத குணம் விலகி சென்று அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் குறைவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய சகோதர சகோதரிகள் குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகமான நாள். அதுவும் குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர், குறிப்பாக வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும், செல்வாக்கு உயரும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல வந்துடுவீங்க. அதனால் உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம்
சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கும்ப ராசி. ராசியில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 11:30 மணி வாக்கில் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு. சனியோடு சேர்ந்தாலும் குரு பார்வையில் வராரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள், நிலம் சார்ந்த முதலீடுகள், குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் முதலீடுகளாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் அலுவல் ரீதியாகவும் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி பிஸ்னஸ் முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த முதலீடுகளிலிருந்து பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால் தொழில் முதலீடு, வியாபார முதலீடு போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உங்களிடம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த புத்துணர்ச்சியின் காரணமாக சற்று பதற்றமடைந்து சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது அனாவசியமான எக்ஸாஜரேஷனை அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது எக்ஸாஜரேஷன்னா பெரிய பிம்பம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். அதாவது ஒரு சின்ன விஷயத்தை ஒரு குண்டூசியை வச்சு ஒரு பூதாகாரமான ஒரு கதையை எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலை 11:30 மணிக்கு மேலே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையினால் உங்களுக்கு உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். எதிரிகள் கூட உங்களுடைய வார்த்தைக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்துவார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முதலீட்டுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் எங்கேயாவது கடன் கேட்டிருக்கீங்க, பர்சனல் லோனோ இல்லை பேங்க்கில் ஏதாவது எம்எஸ்எம்இ லோன், இந்த மாதிரி ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் முதலீடுகள், நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உடம்புல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் 5ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். பூர்வ புண்ணியாதிபதி இன்றைக்கி காலை 11:30 மணி வாக்கில் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. வந்து குருவின் பார்வையில் வராரு. இதனால் உங்களுக்கு உறவுகள் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை, அதாவது உங்களுடைய எதிரிகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கிறதுனால உங்களிடம் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனையோடு செயல்படுறதுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளோ உங்களுடைய குழந்தைகளோ உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். ரகசியம் காத்த விஷயத்தில் அந்த ரகசியம் உடைபடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சுமாரான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரகசியங்கள் கசிவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே சில ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் சில உதவிகள் கிடைப்பதன் மூலமாக அந்த ரகசிய இழப்பினால் ஏற்பட்ட சங்கடங்களை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். வருமான அதிகரிப்பில் இருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடந்த கால எதிரிகள் அல்லது கடந்த கால உறவுகளிடம் மீண்டும் சந்திப்போ அல்லது தொலைபேசி அழைப்போ கிடைப்பதற்கு இதனால் உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆனால் வழக்கு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளின் பக்கபலமான செயல்பாடுகளே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் விலகும். உங்களுக்கு கடன் பிரச்சனையை கூட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுனால இன்றைக்கி பெருசாக பாதிப்பு இல்லை. காலை 11 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு. குறிப்பாக உங்களுடைய வியாபாரம், தொழில், படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வந்து வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன்.
நன்றி, வணக்கம். ஓ